முன்னாள் ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு விடயத்தை கேள்வியாக முன்வைத்திருக்கிறார். வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது, மக்கள் எனக்கு ஏன் வாக்களிக்கவில்லை, ரணில் விக்ரமசிங்க கேள்வி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. 1980களில் திட்டமிட்ட கல்வி முறையை சீர்திருத்தங்களை அக்காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி ஜேபி உள்ளிட்ட பல கட்சிகள் எதிர்த்தன. ஆனால் இன்று அதே கல்வி முறைமையை ஜேபி உயர்த்தி பிடிக்க முயற்சிக்கிறது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பல்வேறு முக்கிய திட்டங்கள் நாட்டில் வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு நான் காரணமாகிய போதிலும் மக்கள் எனக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்றும் கட்சி உறுப்பினர்களிடம் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கொழும்பு 7 அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற சந்திப்பு ஒன்றிலேயே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதன்போது பெரும்பாலான உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்த போது ரணில் விக்ரமசிங்க எப்போதும் ஒரு தசாப்தம் முன்னோக்கி சந்திக்கிறார், ஆனால் பொதுமக்கள் ஒரு தசாப்தம் பின்னால் என்று சிந்திக்கிறார்கள். இதனால் ரணில் விக்ரமசிங்கவின் பார்வையும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பும் பல சந்தர்ப்பங்களில் ஒத்துப்போகாமல் போனது ஒரு முக்கிய காரணம் என்று கூறியிருக்கிறார்கள். உதாரணமாக ரணில் கருணை யுகம் பற்றி சிந்தித்த போது மக்கள் தென்னை ஓலை மற்றும் கயிற்றுப்பாய் பின்னுதல் போன்ற பாரம்பரிய தொழில்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க 1980களில் திட்டமிட்ட கல்வி முறை தொடர்பான விடயத்தை இப்போது அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மிகவும் வேகமாக சிந்திக்கிறார். 10 வருடங்களுக்கு முன்பாக சிந்திக்கிறார். மக்கள் பின்தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் 10 வருடங்களுக்கு பின்னால் சிந்திக்கிறார்கள். அவர்களுக்கு பதில் சொன்னவர்கள் அவர் கணினியை பற்றி யோசிக்கின்ற போது மக்கள் ஓலையில் பாய்ப்பிடுவது பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதாகவும், எனவே இவ்வாறான மக்கள் மத்தியில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் புரிந்து கொள்ள முடியாது, மக்கள் மிகுந்த பின்னடைவோடு இருக்கிறார்கள் என்பதாக அவருடைய கேள்விக்கு அவருடைய கட்சியினர் இவ்வாறு பதில் வழங்கியிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம்.